வணக்கம் தொடர். வணக்கங்க. திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் தர்கா நம்ம ரீசெண்டாக பார்த்தோம். பாஜகவோட பிரச்சனையும் அங்கே இந்துத்துவம் என்னென்ன பிரச்சனை கொடுத்தாங்க அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் ரீசெண்டாக இப்போ மேலே ஏறி போயிட்டு வந்திருக்கீங்க. என்ன நிகழ்வுகள், அவங்க சொன்ன அந்த உண்மைக்கு புறம்பான விஷயங்கள் அங்கே இருக்கா, எப்படி பார்த்தீங்க அதை? நான் என் வாழ்க்கையில் முதல் முறையாக திருப்பரங்குன்றம் மலைக்கு இப்போ தான் போனேன். கவின் ஆணவ படுகொலையை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தி முடிச்சுட்டு கடந்த 31ஆம் தேதி போனோம். ஏற்கனவே அங்கே இந்து முன்னணி, ஆர்எஸ்எஸ், பிஜேபி கும்பல் சொன்னது என்னன்னு பார்த்தோம்னா, திருப்பரங்குன்றையில் ஆடு வெட்ட போனாங்க, பிரியாணி சாப்பிட்டாங்க, அது ஒரு சைவ மலை. ஏன்னா இப்போ மாறுபட்ட திருப்புகள் ஸ்ரீமதி ஜட்ஜி என்ன தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா, அது ஒரு தென் திருக்கைலாயம், அது ஒரு சைவ மலை. அந்த மலையிலேருந்து ஒரு 300 மீட்டர் தொலைவில் 400 மீட்டர் தொலைவில் எங்கேயும் பிராய்லர் கடை கிடையாது, எங்கேயும் மட்டன் ஷாப் கிடையாது, இருக்கிற மண்டபங்களில் எங்கேயுமே நான்வெஜ் அலோடு கிடையாதுன்னு சொன்னாங்க. நீங்கள் அந்த அடிவாரத்தில் வந்தீங்கன்னாவே நிறைய பிராய்லர் கடை இருக்குது, சில்லி சிக்கன் இருக்குது, முனியாண்டி விலாஸ் இருக்குது. நமக்கு முனியாண்டி விலாஸில் வெங்காயம் போடாமல், பூண்டு போடாமல், இஞ்சி போடாமலாம் செய்ய மாட்டாங்க. அங்கே கறி, ஆட்டுக்கறியும் கோழிக்கறியும் எப்பயுமே வந்துட்டுருக்கும். ஆனால் ஸ்ரீமதி ஜட்ஜி சொல்லியிருக்கிறாங்க, நாம் தனிப்பட்ட நீதிபதி விமர்சிக்கக்கூடாது, திருப்புகளை விமர்சனம் பண்ணுறதுக்கு உரிமை இருக்குது. அவங்க அப்படி சொல்லியிருந்தாங்க. ஆனால் நேரில் போய் பார்க்கும்போது அவங்க சொன்ன தீர்ப்பு வேறு, இது வேறையாக இருக்குது. அப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு சைவ மலை, தென் திருக்கையில், இங்கே எங்கேயுமே ஆடு கோழி பலியிடுறதுக்கான எந்த உரிமையும் யாரும் அப்படி ப்ராக்டிஸில் இல்லைன்னு சொன்னாங்க. நான் போய் பார்க்குறேன், அங்கே 18ஆம் படி கருப்பு கோயில், அந்த கோயில், இந்த கோயில், உருப்பட்ட நாட்டார் வழிபாடு இருக்குது. உங்களுக்கு நான் போன எடுத்த ஃபோட்டோஸ்லாம் என்கிட்ட இருக்குது. அந்த 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 கோயில்களில் ஆடு வெட்டி ரத்தம் கூட அப்படியே இருக்குது. 2 நாளைக்கு ஒரு முறை மக்கள் தங்களுக்கு ஆடு வெட்டுறாங்க. இங்கே அடிவாரத்துலேயே வெட்டிடுறாங்க, அந்த மலை அடிவாரத்துலேயே இருக்குது. ஆனால் இந்த தீர்ப்பு ஒரு தீர்ப்பு என்ன சொல்லப்படுதுன்னா, அப்படிலாம் இல்லைங்கிறாங்க. கண்ணு முன்னாடியே நான் பார்க்குறேன். அதுக்கு பிறகு அந்த இந்து முன்னணியினர் சொல்வது என்னன்னு பார்த்தோம்னா, இந்த திருப்பரங்குன்ற மலை மொத்தமாக குன்றம் இருக்கும் இடமெல்லாம் குமரனுக்கு சொந்தம். அது ஏற்றுக்கிறேன், குன்றமெல்லாம் குமரனுக்கு சொந்தம், உனக்கு இங்கே என்ன வேலைங்கிறத நம்ம கேள்வி. அந்த மலையை திருப்பரங்குன்றம் மலை, அந்த மலை மொத்தமாகவே எதுக்கு திருப்பரங்குன்ற முருகனுக்கு தான் சொந்தம் அப்படின்னா, 1920 ப்ரிவியூ கவுன்சிலில் அந்த நெல்லித்தோப்பு ப்ளஸ் சிக்கந்தர் தர்கா இதெல்லாம் அந்த தர்காவுக்கும் மற்ற இடங்கள் இங்கே முருகன் கோயிலுக்கு சொந்தம்னு சொல்லப்பட்டிருக்கு. நாம் என்ன பண்ணுறோம்னா, அங்கே ஏதோ ஒரு கோயில் மட்டும் கிடையாது, ஒரு கோயில் மட்டும், ஏதோ முருகனுக்கு ஒரு முருகன் கோயில் மட்டும் கிடையாது, நிறைய பொய் சொல்கிறாங்க அவங்க. அந்த பக்கம் இடது பக்கம் போனோம்னா நீங்கள் சொல்கிற திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சாமி கோயில் வரும். வலதுபுறம் நீங்கள் அந்த இதுக்கு போகணும் அப்படின்னாலே, இதுக்கு தர்காவுக்கு போகணும்னாலே அங்கே பழனி ஆண்டவர் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது. அங்கே முருகன் கோவணத்தோடு இருக்கிற மாதிரி ஏன்னா ஒருத்தருக்கும். நீங்கள் பழனி ஆண்டவரை பார்த்துட்டு தான் சிக்கந்தரை போய் பார்க்க முடியும். எப்படி நமக்கு வாபரை பார்க்காம ஐயப்பனை பார்க்க முடியாத சபரிமலையில், அது மாதிரி மத நல்லிணக்கம் எப்படி இருக்குதுன்னு நான் நான் வரேன். அப்படி போகும்போதே இப்போ போலீஸ் 2 பேர் போட்டு வச்சிருக்காங்க. எங்கே நீங்கள் போகிறீங்க, எதுக்கு போகிறீங்கன்னு கேட்குறாங்க. அங்கே பதிவு பண்ணிட்டு போகணும். உங்களை அது மாதிரி எல்லாருக்கும் பதிவு பண்ணிட்டு போகணும். இப்போ ஒரு இஸ்லாமியர் ஒரு கோயிலுக்கு, அது ஒரு தர்காவுக்கு போகிறதுக்கு போலீஸில் பர்மிஷன் கேட்கணும்னு ஒரு ஐயோக்கு. இது நினச்சி பார்க்கும்போதுங்க, இது எங்கள் கந்த முன்னாடி இருந்த எந்த மாரியம்மன் மற்ற 18ஆம் படி யாருக்கும் இல்லை, இந்த கோயிலுக்கு மட்டும் இருக்குது. நாங்கள் போகும்போது எப்படி இந்த பாறைகள் பார்த்தோம்னா, நீங்கள் மாரியம்மன் கோயில், காளியம்மன் கோயிலுக்கு என்ன செய்வாங்கன்னா, கண் வலினா அந்த கண் மாதிரியே செஞ்சு ஒரு பொம்மையை படைப்பாங்க, கால் வலிக்கு படைப்பாங்க. இப்போ மக்கள் போகிறவங்க தர்காவை பொறுத்த வரைக்கும் அது 99% இந்துக்கள் தான் போவாங்க. அதுக்கு ஆடு கோழி பலியிடுவதெல்லாம். அப்படி இங்கே போகும்போது அந்த செல்கின்ற பாறைகளில் கையை காலை வரைஞ்சி வச்சுருக்காங்க மக்கள். அப்போ அங்கே செத்து போன ஒரு முஸ்லீமாக இருக்கலாம், மக்கள் என்னவா நினச்சி போகிறாங்க அப்படிங்கிறது முக்கியம். தன்னுடைய முன்னோராக நினைத்து போகிறாங்க, நம்பிக்கை. அப்போ என்ன பார்க்க, தன்னை போன்ற ஒரு நபராக பார்க்குறாங்க இறந்து போனாங்க. அதனால நான் சாப்பிட்ற கறியை அவர் சாப்பிட்னு எதிர்பார்க்குறாங்க, அவ்வளோதான். அப்போ நாங்கள் போகிற கிட்டத்தட்ட மலையடிவாரத்துலேருந்து நீங்கள் போகணுனாலே ஒரு 1.5-2 கிலோமீட்டர் வரும். அதெல்லாம் இந்த அப்படியே படிக்கட்டுலாம் அருமையாக கட்டி வச்சுருக்க மாட்டாங்க. அதிகபட்சம் ஒரு 25 படிக்கட்டு 30 படிக்கட்டு இருக்கும். அதுக்கு மேலே ஃபுல்லாக நீங்கள் மரத்தில் தான் ஏறணும். சில இடங்களில் பாறைமலை நீங்கள் ஏற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக மேலே போனோம்னா நெல்லித்தோப்பு இருக்குது. நெல்லித்தோப்பு ஒரு பெரிய இடம்.
அதில் வந்து போனோம்னா வலது பக்கம் மலை மேலே போனோம்னா உச்சியில் சிக்கந்தர் தர்காவும், இடது பக்கம் நம்ம போனோம்னா வந்து காசி விஸ்வநாதர் கோயில், அந்த பக்கம் லெஃப்ட் சைடு போய் போக முடியும். அந்த நெல்லித்தோப்பில் இந்த இது வழிபாடு நடத்துவாங்க. இப்போ வந்து அந்த நெல்லித்தோப்பில் தொழுகை நடத்தக்கூடாதுன்னு ஒரு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க பிஜேபிக்காரங்க. அதுக்கு பிறகு நாம் ஏறி அங்கே போனோம். போகும்போது சிக்கந்தர் யாருன்னா இறந்து போயிட்டார். ஆனால் அவர் மத நல்லிணக்கத்தின் மைந்தனாக எனக்கு பட்டார். அந்த மலையில், அந்த மலை உச்சி மேலே போனோம்னா ஒரு சின்ன இடம் தான். நீங்கள் இந்துக்கள் கோயில், இந்துக்கள் என்று பின்னாடி கன்வெர்ட் ஆகலை. நான் சொல்கிறது பல்வேறு வழிபாடு தெய்வங்கள், தெய்வம் வேறு கடவுள் வேறு, தமிழர்களே வச்சுப்போம். அதான் சொல்ல வரேன். தெய்வம் என்பது முன்னோர்களை தெய்வமாக வழிபடுவது. தமிழ் கடவுள் முருகர் இல்லை. ஆமாம், அது உண்மைதான், மாற்று கருத்து கிடையாது. நாம் கடவுள் நம்பிக்கை இருக்கா இல்லையாங்கிறது. முருகன் முதல்ல. அப்போ அந்த மலை மேலே ஏறுவங்கலாம் இந்துக்களா இல்லை, முதல்ல தமிழர்களாக தான். அதான் நான் சொல்ல வரேன். என்னன்னா, வந்தவர் உங்களுக்கு அரேபியாக்காரரோ இல்லை வந்து இந்தியா பூர்வீகம் இல்லாத நபர், அவர் வருகிறார். அவர் அங்கே அந்த பகுதியை வச்சு ஒரு ஆட்சி செய்கிறார். ஆட்சி செய்யும் போது ஒரு இடத்துல பாண்டியர்களுக்கு அவருக்கும் போர் நடக்குது. அதில் கொலை செய்யப்படுகிறார். கொலை செய்த பிறகும் கூட பாண்டிய மன்னன் என்ன சொல்கிறான், இவருடைய ஆட்சி நிர்வாகத்திறன், இவருடைய வீரத்தின் காரணமாக இங்கேயே புதைக்கிறதுக்கு நான் அனுமதி கொடுக்குறான். அப்போ கெட்டவனுக்கு அப்படி பண்ணுவானா? இன்னைக்கு வந்து இந்து முன்னணிக்காரனுக்கு அவன் பாண்டியனை விட உனக்கு அறிவு நீ பெரியவனா அவர் கொடுக்குறாரு. அதுக்கு பிறகு பாண்டியனில் அவருக்கோ அவங்க பையனுக்கோ கண்ணு தெரியாமல் போகுது, உடம்பு சரியில்லாமல் போகுது, சரி பண்ண முடியல. அவர் வந்து மலையேறி வந்து 2 கிலோமீட்டர் பக்கமாக மலையேறி வந்து மன்னிப்பு கேட்கிறார். கொலை செய்து தவறு, இறந்து போயிட்டாங்க, மன்னிப்பு கேட்க பிறகு கண்ணு தெரியுது. அதற்கு பிறகு தான் அது வந்து எல்லோரும் கும்பிடக்கூடியதாக மாறுது. அப்போ சிக்கந்தரை வந்து கும்பிட்டவர் யார்? பாண்டியன். அந்த பாண்டிய பேரரசனையே வந்து கும்பிட்டுருக்குறான், மக்கள் கும்பிட்றாங்க. இன்றைக்கி இவர்கள் வந்து எதை ஆக்கிரமிச்சுன்னு சொல்கிறாங்க? இந்த மலையை ஆக்கிரமிச்சுன்னு சொல்கிறாங்க. பொதுவாக நான் உங்களுக்கு கேட்குறேன், ஆக்கிரமிப்புங்கிறது மேலேருந்து தான் நடக்கும், கீழே நடக்காது இல்லைங்களா? அப்போ மக்கள் பொறுத்தவரைக்கும் என்ன செய்கிறாங்கன்னா, முதல்ல இந்த முருகன் யார் அந்த வரலாறுக்குள்ளே போனோன்னா, முருகன் ஒரு குறிஞ்சி நிலத்தின் மைந்தன். குறிஞ்சி நிலம்னா என்னங்க? காடு, மலை. அங்கே யார் இருப்பாங்க? வேடர்கள் இருப்பாங்க. வேடர் என்ன செய்வாங்க? காய்கனி பறிச்சா சாப்பிடுவாங்க, வெள்ளை எடுத்து விடுவான், வேட்டையாடி வரும், காட்டு எருமை வரும், பன்னி வரும், இதுதான் சாப்பிடுவோம், இதுதான் சாப்பிட்டான். அப்போ முருகன் ஆக்சுவலாக யார்? உனக்கு எதிரி எங்கள் ஆள் முருகன். நீங்கள் இன்னைக்கு வந்து 60 ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கு தெரிந்த ஒரு நான் விசாரிக்கிறேன். அவர் சொல்கிறாரு, இந்த திருப்பரங்குன்ற மலையில் எனக்கு மொட்டை அடிக்கும் போது கெடா வெட்டியிருக்காங்கன்னு சொல்கிறார். 60 ஆண்டுகளுக்கு முன்பு, 70 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நடைமுறை சொல்கிறார். இப்போ இந்த ஆடுகோழி பலியிடும் உரிமை என்பது தமிழர்களுடைய பழக்க வழக்கம். தமிழர் சாமி எப்போ என்ன பண்ணோம்னா, இவங்க குடிக்கிற சுருட்டை வாங்கி குடிக்கும், இவங்க அரிக்கிற சாராயத்தை வாங்கி சாப்பிடும், இவங்க ஆக்கிற கறி அதுவும் வாங்கி சாப்பிடும். அப்போ மூசாமி வேறு ஏன் சாமி வேறுன்னு தெரிஞ்சு போச்சா? நான் சொல்கிறேன், ராமனை கொண்டு வந்து இங்கே நுழைக்காது. ராம வேற, இங்கே இருக்கிற முருகன் வேற. முருகன் எந்த காலத்துலேயும் இது கிடையாது. நீங்கள் அதை தாண்டி நீங்கள் அந்த வாகைக்குளம், மானூத்து இது போன்ற பகுதிகளில் நீங்கள் போனீங்கன்னாவே என்ன நமக்கு தெரியும்னா, அங்கே இருக்கிற முருகன் கோயில் 3 சாமி வச்சு, முருகனை இன்னும் 2-3 நிறையா சாமி வச்சுக்கிறாங்க. வச்சுட்டு அங்கே கெடா வெட்டுறாங்க மக்கள். எங்கே முருகன் கோயிலே போய் கெடா வெட்டுறாங்களா மக்கள்? அவங்களுக்கு வேறு விஷயம்லாம் அவங்களுக்கு தெரியாது. இது மாதிரி பல பண்பாட்டு விஷயம் பார்த்தோம். அப்புறம் மேலே போகும்போது என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அந்த ஆட்டுக்கல்னு சொல்லுவாங்க, அது ஒரு 250-300 கிலோ இருக்குங்க. யாராவது தூக்கிட முடியுமா கீழேருந்து? அதுக்கு வயசு பார்த்தா 150 வருஷத்துக்கு மேலே இருக்கும். என் அங்கே ஆட்டி என்ன செய்ய போகிறாங்க? ஆட்டுக்கல்ல கறிக்கு தான் மசாலா செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் கறி வெட்டுற கட்டை, அந்த கட்டைக்கு ஒரு 200 வருஷம் இருக்கும் பொழுது. அவன் இந்து முன்னணிக்காரங்க இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு வந்து கண்ணு முன்னாடி நான் பார்த்தேன். இதுக்கு முன்னாடி இந்து முன்னணி என்ன சொல்கிறாங்க, RSS பிஜேபிலாம் இது வரைக்கும் கெடா வெட்டினதே கிடையாதுங்கிறாங்க. அப்போ 200 வருஷமாக அங்கே இருக்குது கறிக்கட்டை, அதை எடுத்துகிட்டு போய் டெஸ்ட்டு போய் கொடுப்போமா? அங்கே போன வருஷம் வரைக்கும் ஆடு எடுத்து தொங்க விட்டதுக்கு அந்த தகையில கட்டி தொங்க விட்டு தோல் உரிப்பாங்களா, அந்த கயிறு இருக்குது இப்போ வரைக்கும். கயிறு இப்போ வரைக்கும் இருக்குது. யார் கட்டி தொங்க விட்டாங்க? ராம சொல்லக்கூடாது, நம்ம இவங்களுக்கு கட்டி தொங்க விட்டாங்களா? நான் ஏன் சொல்ல வரேன்னா, இது ஒரு பண்பாடு. அங்கே மஹபூப் பாஷா என்று சொல்லக்கூடிய ஒரு முதியவரை பார்த்தேன், 68 வயசு. அவர் இது போன்ற பல்வேறு விஷயங்களை என்கிட்ட சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, எனக்கு 22 வயசில் கல்யாணம் ஆச்சு, என் திருமணத்துக்கு தலைமை தாங்கியவர் யார் தெரியுமான்னு கேட்டார். எனக்கு தெரியலைங்கண்ணே. ஒரு பேர் சொல்லி பட்டர் கொடுத்துட்டு தலைமை தாங்கியிருக்கிறார், இன்னும் உயிரோடு இருக்கிறார். ஃபோன் நம்பர் கொடுத்தார், நீங்கள் அவர்கிட்ட பேசுகிறதா பேசுங்கண்ணே. இப்போ மத நல்லிணக்கம்னு என்ன? எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு இஸ்லாமியர் கோயிலுக்கு இஸ்லாமியர் கல்யாணத்துக்கு தலைமை தானது ஒரு இந்துவாக நான் கேள்விப்படுதில்லை. ஆனால் ஒரு ஐயரே தலைமை தாங்கியிருக்கிறார்.
அந்த பகுதியில் போய் மக்கள்கிட்ட விசாரித்தோம்னா அத்தனை பேருமே ஏன்னா எங்களுக்கு நாங்களாம் வரவேற்கிறோங்க, சிக்கந்தர் கோயில் எங்கள் குலதெய்வமாக இருங்க. இந்த 4 பேர் பைத்தியக்காரங்க எங்கேருந்தோ வந்து தகராறு பண்ணுவாங்க வருஷம் வருஷங்கிறான். அது மட்டும் இல்லாமல் அந்த உச்சியில் வந்து அந்த தர்காவோட கொடி பறக்கும். இன்ஸ்பெக்டர் மதுரை வீரன் அப்படிங்கிறவர் தான் இருக்கு. அவர் தான் முக்கியம் RSS பிரமுகர். அவர் தான் அந்த பிரச்சனையை தொடங்கி வைத்தவர். இந்த ராமநாதபுரத்துலேருந்து ஒரு குடும்பம் கந்தூரி கொடுப்பதற்கு, கந்தூரின்னா என்னென்னா கெடாவை வெட்டி பிரியாணி செஞ்சு அங்கே இருக்கிற மக்களுக்கு கொடுக்கணும். புரிஞ்சும் எடுத்து அவங்க எடுத்துகிட்டு போகல, பிரியாணி வெட்டி விற்பனைக்கு இல்லை, அதாவது ஆடு வெட்டி பிரியாணி செஞ்சு இல்லை சமையல் செஞ்சு கோழி குழம்பு வச்சு அங்கே வர மக்களுக்கு கொடுக்கணும். இந்த பழக்கம் யார் பழக்கங்க? இஸ்லாமியர் பழக்கம் கிடையாது. இதெல்லாம் இந்துக்கள் பழக்கம். ஒவ்வொரு மாரியம்மன் கோயிலும் ஒவ்வொரு கோயிலும் செஞ்சிட்ருக்கிற பழக்கம். அதை செய்ய வந்தப்போ இவர் தடுக்க போய் தான் பிரச்சனை பெருசாச்சு. அது மட்டும் இல்லாமல் டங்ஸ்டன் எதிர்ப்பு போராட்டத்தின் போது அதில் வெற்றி பெற்றுன்னு சொல்லிட்டு அங்கே வேண்டிக் கொண்ட மக்கள் இந்துக்கள் வந்தார்கள். எதுக்கு கிடா வெட்ட? சிக்கதில் கிடா வெட்ட. இப்படி போகும்போது இந்த இன்ஸ்பெக்டர் மதுரை வீரன் தடுக்கிறாரு, RDO கண்ணன் தடுக்கிறாரு. இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தோம்னா RSS நபர்களாக இருக்கிறாங்க. இந்த தமிழ் பண்பாடை பார்க்கும்போது வாகைக்குளம் பக்கத்தில் நாங்கள் சில விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். நேராக போகும்போது அங்கே சிக்கந்தர் வம்சம்னு ஒரு வம்சம் இருக்குங்க. சிக்கந்தர் வம்சம் அதோட வித்தியாசமாக சிக்கந்தர் வம்சம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க தான் பிறன்மலை கல்லர் சாதியை சேர்ந்தவங்க. பிறன்மலை கல்லர் சாதியை சேர்ந்தவங்களுக்கு என்னடா சிக்கந்தர் வம்சம் பேர் வச்சுருக்காங்களேன்னு பார்த்தோம்னா அந்த முருகன்மலையை காப்பாற்றியவர்கள், அதற்காக போரிட்டவர்கள் வம்சம் பேர் சிக்கந்தர் வம்சம். முருகன்மலையை காப்பாதனுக்கு என்ன பட்டம் கொடுத்துருக்காங்க? சிக்கந்தர் பட்டம் கொடுத்துருக்காங்க பல 100 வருஷத்துக்கு முன்னாடியே. அப்போ மக்கள் எப்படி மத நல்லிணக்கமாக வாழ்கிறாங்க அப்படின்ட்டு இன்னொரு ஊர் ஒன்று சொன்னாங்க, மானூத்துன்னு நினைக்கிறேன். அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட போய் பேசும்போது அங்கே ஒரு நொண்டிசாமின்னு ஒரு சாமி இருக்கார். அந்த சாமி வந்து வர வைப்பாங்க தெரியுங்களா? வாடா வாடா நொண்டிசாமி வாடானா வரமாட்டார். ஆடு தரேன் வரமாட்டார், கோழி தரேன் வரமாட்டார், சரக்கு தரேன் வரமாட்டார். என்ன கூப்பிட்டா வருவார் சாமி? 1000 பாப்பாண்டை கொன்றொழித்து அரசளித்த நொண்டிசாமி வான்னு கூப்பிட்டா வருவார். நான் பொய்யா சொல்ல அந்த ஊரில் யார் வேணா போய் விசாரிச்சுக்கலாம். மக்கள் பண்பாடு என்ன, பார்ப்பானை அழிப்பது என்பது சாதிக்கு எதிரான ஒரு இதாக பார்க்கணும் தான் சொல்ல வரேன். நீங்க எப்படி பார்ப்பான எதிர்ப்பு வந்து அக்காலத்திலே இருக்கு, இப்ப வரைக்கும் சாமி அப்படி சொன்னதான் வரும், வேற என்ன சொன்னாலும் வராது. அப்ப அது மட்டும் இல்லாம அன்னைக்கே விஷத்தை தெளிச்சிருக்காங்க. அன்னைக்கே விஷத்துக்கு எதிரான ஒரு இவங்க ஒரு மருந்து வச்சிருக்காங்க. அப்புறம் இன்னொரு நம்ம தோழர் ஒருத்தர் கேட்ட 3 சாமி கதைன்னு ஒரு கதை சொன்னாரு. மொத்தம் 3 சாமி, அதாவது இந்த விருமன், அப்புறம் வந்து கழுவுநாதர், அப்புறம் இன்னொரு பெண் சாமி, மொத்தம் 3 சாமி. இந்த பக்கம் வந்து பார்த்தோம்னா வந்து பேய்க்காமன் அப்படின்னு ஒரு சாமி. பேய்க்காமன் என்பவர் தான் அந்த ஒரு பகுதி, குறிப்பிட்ட பகுதி கருமாத்தூரா என்ன நினைக்கிறேன், மறந்து போச்சு எனக்கு, அந்த பகுதியை ஆட்சி செய்தவர். அப்போ இந்த 3 பேர் வராங்க. இந்த 3 பேர் வந்து பார்ப்பன சாமிகள், கடுவநாதர், விருமாண்டி, இவங்களாம். விருமாண்டிங்கிறது யாருன்னா விருமன், பிரம்மன் என்பது விருமனா மாதிரி விருமாண்டின்னு வந்தது. நீங்கள் விருமாண்டி படத்தில் வில்லன் யார்? பேய்க்காமனை காட்டியிருப்பாங்க இல்லைங்களா? ஆக்சுவலாக பேய்க்காமன் வகையாராக்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ பேய்க்காமன் வந்து என்ன சொல்கிறாருன்னா பார்த்தோம்னா, இல்லை நான் கொடுக்க முடியாது அப்படின்னோடனே என்ன செய்கிறாங்கன்னா இவங்க சில போட்டி வைக்கிறாங்க. என்ன போட்டின்னா, நீங்கள் 2 பேரும் வந்து நீங்கள் ஒரு பக்கம் குதிரையில் போங்க, நீ ஒரு கழுவுநாதர் ஒரு பக்கம் குதிரையில் போகட்டும், யார் எவ்வளோ தூரம் போகிறீங்களோ அவங்களுக்கு இந்த ஊர் சொந்தம் அப்படின்னு. அப்படி போகும்போது என்ன பண்ணுறா, அந்த பெண் சாமி ஒரு பார்ப்பன சாமி சொல்கிறாங்க, அந்த சாமி வந்து ஒரு பக்கம் டான்ஸ் ஆடிட்டு இருக்குது. இதை பார்த்துட்டு வாயை பிறந்துட்டு நம்ம பேய்க்காம வாயை பிறந்துட்டு பார்த்துட்டு இருக்காரு. இப்படி பார்த்துட்டு இருந்த உடனே வந்து இவர் தோற்று போயிட்டார். தோற்று போகிறோன்னா ஒரு பஞ்சாயத்து வைக்கிறார். இதெல்லாம் கதைகள், ஆனால் ஏதோ நடந்த உண்மையை இவர்கள் சாமி கதை மாதிரி சொல்கிறாங்க, நடந்த உண்மையாக தான் இருக்கும். இதை தீர்த்து வைக்கிறது யாரு? மதுரை மீனாட்சி முருகனும் வருகிறார்கள் தீர்த்து வைக்கிறதுக்கு. அந்த தீர்ப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, அவர்கள் இந்த 3 சாமியும் செய்தது தவறு, பேய்க்காமனுக்கு ஆதரவாக தீர்ப்பு கொடுக்கிறார்கள். அதன் விளைவாக இப்போது வரைக்கும் பேய்க்காமனைக்கு மாறாக 3 சாமியை வழிபடுறாங்க இல்லைங்களா, அந்த குலத்தைச் சேர்ந்தவர்கள் திருப்பரங்குன்றம் மலைக்கு போக மாட்டாங்க. கதை இருக்கு இப்போதைக்கும். அவர்கள் வந்து பிறப்பால பார்ப்பனராக வேற சாதியாக இருந்தாலும் கூட திருப்பரங்குன்றம் மலைக்கு போக மாட்டாங்க. இப்படியெல்லாம் பல கதைகள் பல இடங்கள்ல இருக்கிறத நேரடியாக நம்ம போய் பார்க்கும்போது பண்ணோம். அப்போ இது ஒரு மத நல்லிணக்க பூமியாக இருக்குது. வரலாறு எடுத்துட்டோம்னா அப்படி ஒரு அற்புதமான வரலாறு கொண்டதாக இருக்குது. அப்போ அங்கே வந்து பலருக்கும், அதாவது தமிழ்நாடு என்பது இந்த இந்தியா என்று அறியப்படுகின்ற இந்த நாட்டில் பல தேசியங்கள் வாழ்றாங்க. மக்கள் பன்முகத்தன்மை தான், யாதும் ஊரே யாவரும் கேளுன்னு இங்கே எழுதுறாங்கன்னா இங்கே எப்படிப்பட்ட பன்முகத்தன்மை தேவைன்னு எழுதியிருப்பாங்க. இங்கே கொண்டாந்து நீ ஒரே நான் இந்து,
நான் ஒரே சாமின்னு பேசுறியோ, முருகனே பன்முகத்தன்மை கொண்டவன், அதனால தான் வள்ளியை கல்யாணம் பண்ணான். வள்ளி ஒரு குரத்தி தானே, வேடர் ஒரு குரத்தியை குரப்பண்ண கல்யாணம் பண்ணலையா? இன்னைக்கு வந்து கொங்கு பகுதியில் கும்மி ஆட்டம், வள்ளி கும்மி ஆடுறாங்க. அப்படி ஆடுறவன் நான் வேற ஜாதி பொண்ணு பையனை கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சத்தியம் கேட்கறேன். நீ எப்போ வள்ளி கும்மி ஆட முடியும்னு கேட்கணும்ல கேள்வி. வள்ளியே குரத்தியை கல்யாணம் செய்தவன் வேடர், வேற வேற சாதியில ஒரு சாமியே கல்யாணம் பண்ணிட்டு உனக்கு என்ன பிரச்சனை? நான் கேட்கறேன். அப்படின்னா நீ வள்ளி என்பது உண்மை என்றால், வள்ளி ஒரு குரத்தி என்பது உண்மை என்றால், வேடர் என்பது வேறு சாதி என்றால் திருமணம் பண்ணாங்கல்ல. அப்படிப்பட்ட பன்முகத்தன்மை வாய்ந்த இந்த இடத்துல இல்லை, இது ஒரு தென் திருக்கைலாயம், இது ஒரு சைவ மலை, இந்த மலையை திருப்பரங்குன்ற மலைன்னு தான் சொல்லணும். இந்துக்களும் திருப்பரங்குன்ற மலைன்னு சொல்லலாம். யார் மாத்துறாங்க? மேலே இருக்கிறதுக்கு பேர் சிக்கந்தர் தர்கா மலை, சிக்கந்தர் மலைன்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம் காசி விஸ்வநாதர் மலை, அந்த பக்கம் சொல்லுவாங்க. பின்னாடி போனால் சமணருக்கு இடம் இருக்குது. நாங்களாம் என்ன சொல்கிறோம், இது தமிழர் மலை. இங்கே கந்தனுக்கும் இடம் உண்டு, கந்தனுக்கும் இடம் உண்டு, சமணருக்கும் இடம் உண்டு. RSSக்கு தான் இடமில்லை, வெளியே போகணும் நம்ம சொல்கிறோம். மக்கள் அதான் சொல்கிறாங்க. மக்கள் இப்போது வரைக்கும் அந்த சந்தனக்கூடு விழாவை அவர்கள் சொந்த நிகழ்ச்சியாக நடத்துகிறவங்களாம் யார்? நீங்கள் இஸ்லாமியர்கள் அடிப்படைவாதிகள் சில பேர் இருப்பாங்க, ஹராம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் சந்தனக்கூடு நடத்தவே கூடாது. நான் இதை ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்கேன். நான் நீங்கள் அந்த மலை உச்சிக்கு நீங்கள் போனீங்கன்னா, அந்த சிக்கந்தர் தர்காவுக்குள்ளே போனால் நீங்கள் ஒரு நாட்டார் வழிபாடு கோயிலுக்குள்ளே போன அனைத்து ஃபீலிங்குமே இருக்கும். உள்ளே வந்து விளக்கேற்றி வச்சுருப்பாங்க, அப்புறம் ஊதுபத்தி வச்சுருப்பாங்க. இப்படி இருக்குது. அதான் நான் சொல்ல வரேன். இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த மத நல்லிணக்கத்துக்கு எடுத்துக்காட்டாக இருப்பது திருப்பரங்குன்றம் தான். அதை ஒழிக்க முயற்சி செய்கிறார்கள். எப்படி? அயோத்தியை போலவே இந்த மாறுபட்ட தீர்ப்புகள் எப்படி ஆபத்தானவை நாங்கள் சொல்கிறான்னு பார்த்தோம்னா, இதில் ஒரு நீதிபதி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த குறிப்பிட்ட தர்காவில் மட்டும் நீங்கள் வந்து ஆடு கோழி பலியிட உரிமை இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படி பார்த்தா இந்து கோயில்கள் பல கோயில்களில் வந்து செய்கிறாங்க. எல்லாமே தடுத்து நீங்கள் வாங்கினா அவங்க சொல்கிறாங்க. அவங்க அதில் ஃபேவராக சொல்கிறாங்க. இன்னொருத்தர் அப்படிலாம் கூடவே கூடாது, ஆடு கோழி பலியிடவே கூடாதுன்னு அவங்க சொல்கிறாங்க. இது எப்படி இருக்குன்னா, 1949 அயோத்தியில் யாருக்கும் தெரியாமல் அந்த லல்லா ராமன் என்று குழந்தை ராமன் சிலையை கொண்டு போய் வச்சுட்டு அந்த சிலை எடுக்க முடியாத இன்னொரு தீர்ப்பு வாங்குறாங்க. அதுக்கு பிறகு வழிபடுவதற்கான உரிமையை பெறுகின்றார்கள். படிப்படியாக செய்ததை போல இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, அந்த தர்காவில் கொடி பறக்கக்கூடாது, கொடி உயரமாக பறக்கக்கூடாதுன்னு கொண்டு வராங்க. அடுத்து ஏற்கனவே அந்த கார்த்திகை தீபம் ஏற்றுறது என்பது எங்கே அப்படின்னா, திருப்பரங்குன்றம் அந்த சுப்பிரமணிய சாமி அங்கே ஒரு மலை மாதிரி இருக்கும். இப்போ மலை வேணால் அங்கங்கே அந்த குன்று மேலே தான் ஏற்றிருக்கிறாங்க. எந்த காலத்துலேயும் மலை உச்சியில் சிக்கந்தர் தர்கா இடத்துல ஏற்றுவதே கிடையாது. ஆனால் புதிதாக நாங்கள் இனிமேல் மலை உச்சியில் தர்கா இருக்கிற இடத்துல தான் நாங்கள் வந்து தீபம் ஏற்றுவோம் தகராறு பண்ணுறாங்க. அப்போ பன்முகத்தன்மை வாய்ந்த தமிழ்நாட்டை அயோத்தியை போல ஒருமுகப்படுத்தி இந்த மக்களை பிளவுபடுத்துகின்ற வேளையில் இந்த RSS BJP செயல்படுகிறது. அதற்கு ஆதரவாக தமிழ்நாடு அரசிலும் சம்பளமாகி கொண்டிருக்கக்கூடிய இந்த RTO கண்ணன் ஆகட்டும், இல்லை மதுரை கலெக்டர் ஆகட்டும், இல்லைனா வந்து இன்ஸ்பெக்டர் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஆனால் மக்கள் மத நல்லிணக்கத்தை எடுத்துக்காட்டாக வாழ்கிறார்கள் மதுரையில். அது நினைக்கும் போது உண்மையாகவே வந்து எவ்வளோ தூரம் இந்த சங்கிகள் வேலை செய்தாலும் தமிழ்நாடை காப்பாற்ற முடியுங்கிற நம்பிக்கை இருக்குது. ஆனால் இவர்களுடைய செயல்பாட்டுக்கு எதிராக நாம் எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கிறோமோ, அதாவது பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான் என்று வள்ளுவர் எழுதினார். எப்போ எழுதினார்? வர்ணத்தை கொண்டாந்து நுழைக்கும் போது எழுதிட்டார். இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கத்தி சண்டை பெருசாக படுறதில்லை, ஆனால் எழுதுகோளில் சண்டை போட்டிருக்காங்க. 2200 ஆண்டுகளுக்கு முன்பு கபிலர் என்று ஒருத்தர் இருந்தார். அவர் வயது அதுக்கு முன்னாடி 2500 ஆண்டுகளுக்கு முன்பு பட்டவர். அப்போ இவர்கள்லாம் என்ன எழுதுறாங்க? வர்ணம் தப்பு, பிறப்பு நடிப்பில் யாரையும் ஏற்றத்தாழ்வு செய்யக்கூடாது என்று காலமாக சொல்லிக்கொண்டே வந்தவர்கள் இவர்கள். அந்த பண்பாடு தான் சிக்கந்தர் பண்பாடு, வேறு வேறு கிடையாது. அப்போ நான் இன்னும் சில வரலாறு நம்ம போகும்போது என்ன தெரியுதுன்னா, இந்த வேல ராமமூர்த்தின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார், இந்த எழுத்தாளர். அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நாங்களாம் வந்து சித்தப்பா மக்கள் பெரியப்பா மக்கள் தான் கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோன்னா பலரும் கிண்டல் அடித்தாங்க. இது இந்த மறவர் சாதியில் ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் இப்போது வரைக்கும் அதை வந்து ப்ராக்டிஸாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் வட இந்தியாவில் அத்தை பொண்ணை மாமன் பொண்ணை கல்யாணம் பண்ணக்கூடாது, அது சட்டப்படி குற்றம். இந்து லாவில், இந்து திருமண சட்டத்தின் கீழே அத்தை பொண்ணு மாமன் பொண்ணு திருமணம் செய்யக்கூடாது. ஆனால் தென்னிந்தியாவில் அது கிடையாது. அப்போ பழக்க வழக்கம் பெரியதா
மத கோட்பாடுகள் பெரியதா என்று சொல்ல போனால் பழக்க வழக்கம் தான் பெரியது. இந்து சட்டத்தில், இந்து திருமண சட்டத்தில் அதுதான் முக்கியம். இந்தியா முழுக்க இந்து திருமண சட்டம் என்னங்க, அத்தை பொண்ணை மாமன் பண்ண திருமணம் செய்தால் அந்த திருமணம் செல்லாது, தமிழ்நாட்டுக்கு அது பொருத்தாது. இப்படிப்பட்ட பண்பாடு இருக்கிறது தமிழ்நாடு இருக்கு. நீ ரூல் போட்டாலும் அதுக்கு வேற ஒரு பண்பாடு இருக்குது. இங்க ஜல்லிக்கட்டு மாடு பிடிக்கக்கூடாது என்று சுப்ரீம் கோர்ட் சொன்னாலும் நாங்கள் பிடிப்போம், பிடிச்சி காட்டுவோம். எல்லாவற்றுக்கும் வேறு ஒரு மாற்று ஒரு பண்பாடு. ஏன்னா எங்கள் பண்பாடு உயர்ந்தது நான் சொல்ல. ஏன்னா இது இன்னைக்கே தோணுதில்லை, 2500 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியது நான் சொல்ல வரேன். அப்போ அப்படிப்பட்ட ஒரு பண்பாடு நாம் ஒருபோதும் இழக்க சம்மதிக்க கூடாது. மணிமேகலை என்பது என்னங்க, ஒரு சில பெண்ணடிமைத்தனமான கருத்துக்கள் இருந்தாலும் கூட ஒரு பெண் தான் விருப்பப்பட்ட வழிபாட்டு முறையை, ஒரு மதத்தை தெரிவு செய்வதற்கு எல்லாத்துக்கிட்டையும் போய் பேசுவதற்கான உரிமை. கடைசியாக அவங்க வந்து பௌத்தத்தை தெரிவு செய்கிறாங்க. இதுதான் மணிமேகலை இல்லைங்களா? இப்படி ஒரு இலக்கியத்தை, பார்ப்பன இலக்கியத்தை 2500 ஆண்டுகளுக்கு முன்பு ஏன் இன்னைக்கு நீங்கள் காட்டுங்க பார்ப்போம். காட்ட முடியுமா? காட்ட முடியாத. ஆக இப்படிப்பட்ட பண்பாடு கொண்டது இந்த பண்பாடு தான் சிக்கந்தருடைய பண்பாடு. சிக்கந்தர் அசலூருக்காரா வெளியூருக்காரா இருக்கலாம், ஆனால் சிக்கந்தரை வழிபட்டவர்கள் யார் அப்படின்னா நீங்கள் சொல்லக்கூடிய இந்துக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் தான். அவர்கள் தான் ஆடு கிடையா விட்டாங்க, அவங்க தான் அந்த பழக்கத்தை உருவாக்குனாங்க. இன்றைக்கு நீதிமன்றம் சொல்லலாம், இஸ்லாமியர்களில் வந்து தர்கா வழிபாடு தப்புன்னு நீங்கள் பேசலாம். தர்கா வழிபாடு இஸ்லாமியரில் கிடையாது, நாங்களும் ஏற்றுக்கிறோம். ஆனால் மத நல்லிணக்கத்தின் எடுத்துக்காட்டாக இருக்கிறது. சந்தனக்கூடு விழாவும் நாகூர் தர்காவும் சிக்கந்தர் தர்காவும் எதன் வெளிப்பாடு? மத நல்லிணக்கத்தின் வெளிப்பாடு. அந்த மத நல்லிணக்க வெளிப்பாடை நாம் போற்ற வேண்டியிருக்குது. ஆக உண்மையாகவே என்னுடைய வேண்டுகோள், அனைவருமே சிக்கந்தர் தர்காவுக்கு சென்று வாருங்கள். அந்த தர்கா என்பது 850 ஆண்டு காலம் மத நல்லிணக்க மைந்தனான சிக்கந்தர் தர்கா. சிக்கந்தரை நாம் போய் பார்க்கணும், உரையாட வேண்டும். அவர் இறந்து போனதாக நமக்கு தெரியலாம், ஆனால் அந்த மக்களின் உணர்வை புரிந்து கொள்ளும். பின்னாடி போனால் குளிக்கிறதுக்கு தண்ணி இருக்கு, தண்ணி குடிக்கிறதுக்கான தண்ணி இருக்கு. அந்த வாழ்வியல் முறையை நாம் தெரிஞ்சுக்கணும். அதுதான் தமிழர் பண்பாடு, அதுதான் பன்முகத்தன்மை. அந்த பன்முகத்தன்மையை அளிப்பதற்கு எவனல்ல, எந்த கொம்பாதி கொம்பன் வந்தாலும் தமிழ்நாடு ஒருபோது விடாது என்பதுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ரொம்ப ரொம்ப தெளிவாக இந்த விஷயத்தை எடுத்து சொன்னீங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.